لله رب العالمين الرحمن الرحيم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆனை அறிந்து கொள்வதற்காக திருக்குர்ஆன் தேன் துளிகள் என்ற இந்த நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இதில் முதலிலே அல்ஹம்து சூராவுடைய விளக்கம் ரமலான் முழுவதும் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு சூரத்து நாஸ் கீழே இருந்து 114 இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம அறிந்து வருகிறோம். நாஸ்ங்கிற சூரா, அப்புறம் ஃபலக் என்ற சூரா, அதுக்கப்புறம் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அந்த சூரா, அதுக்கப்புறம் தப்பத் யதா கீழே இருந்து இப்படி வந்துகிட்டு இருக்கோம் அந்த சூரா, அதுக்கப்புறம் இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற அத்தியாயம், அதுக்கப்புறம் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அதுக்கப்புறம் இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் அந்த அத்தியாயம், கடைசியாக நம்ம பார்த்தது சூரத்துல் மாவூன் அரைத்தல்லதின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த கீழே இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாவூன் என்ற சூறாவுக்கு அடுத்து ஈலாஃபி குரைஷின் அப்படிங்கிற சூறாவை தான் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபீல். இந்த இப்போ என்ன செய்யறோம்னா அலம் தர கைஃபில் இருந்தா நம்ம விளக்கத்தை பார்க்கணும். ஏன்னு கேட்டா இந்த ஈலாஃபி குரைஷின் என்ற இந்த அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய கருத்தை பாதி அதுல சம்பந்தப்பட்டிருக்கு, ரெண்டு சேர்ந்து தான் ஒரு கருத்தை தருது. அது ரெண்டு ஒரு சூறாவா ரெண்டு சூறாவா என்ற கருத்து வேறுபாடு கூட அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது. வழங்குதா? அதாவது அலம் தர கைஃப என்பதும் ஈலாஃபி குரைஷின் என்பதும் சேர்ந்து ஒரு சூறா தான். ஏன்னா ஈலாஃபி குரைஷின் குறைஷியர்களை மகிழ்விப்பதற்காக அப்படின்னு ஆரம்பிக்குது. மகிழ்விப்பதற்காக என்ன? யானைப்படை அழிச்சாண்டு அந்த சூறாவுக்கு போயிடுது பதில். இங்க காரணம் இங்க இருக்குது, காரியம் அங்க இருக்குது. அதனால இந்த ரெண்டையும் இணைத்து அமைஞ்சிருக்கிற காரணத்தினால நம்ம அலம் தர கைஃபோல வந்தா தான் அர்த்தம் முழுமையாகும். அதனால நம்ம குறைசில இப்ப என்ன செய்யறோம், அலம் தர கைஃபுக்கு போயிட்டு மறுபடியும் குறைஷுக்கு வந்துடுறோம். அப்புறமேலு இந்த ஏறுமுகமாகவே என்ன செய்வோம், அந்த சூறாக்களை பார்ப்போம். அப்ப இன்றைய தினத்துல சூரத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை என்று சொல்லக்கூடிய அலம் தர கைஃபுக்கான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சூரத்துல் ஃபீலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். இதுல இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம், ஒரு முன்னறிவிப்பு அந்த சூறாவில் அடங்கி இருக்கிறது. இது உண்மையான மார்க்கம் தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு அதுல இருக்கிறது. அந்த சூரத்துல் ஃபீல்ல ஒரு வரலாறும் இருக்கிறது. இந்த ஃபீல்ங்கிற யானை அத்தியாயத்துல ஒரு வரலாறும் இருக்கிறது. இந்த யானைங்கிற அத்தியாயத்துல இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய ஒரு படிப்பினை பெற தவறி இருக்கிறோம் ஒரு விஷயத்துல, அந்த ஒரு படிப்பினையும் இருக்கிறது. அதுபோக இந்த அத்தியாயத்தை சில பேர் தங்களுடைய தவறான கொள்கையை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. அதற்கான விளக்கத்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்கிறது. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அலம் தர அந்த சூரா ஆரம்பிக்குது. அலம் தர நீ பார்க்கவில்லையான்னு அர்த்தம். கைஃப ஃபஅல ரப்புக உமது இறைவன் என்ன செய்தான், எப்படி செய்தான், எப்படி நடத்தினான். பி அஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினரை உமது இறைவன் எப்படி நடத்தினான் என்பதை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு இந்த சூரா ஆரம்பிக்குது.
இதை வைத்துக்கொண்டு அந்த சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு சில பேர் தங்களுடைய தவறான கொள்கையை நியாயப்படுத்துவாங்க. அதை உங்களுக்கு நம்ம முதல்ல சொல்லிடணும். அப்புறமேல அந்த சூரா என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இப்ப யானைப்படை, அந்த யானைப்படை ஒண்ணு வந்தது, அழிக்க வந்தது. பிறகு அல்லாஹ் அந்த யானைப்படையை அழிச்சு ஒழிச்சதெல்லாம் பிந்த சம்பவம் வருது. நபிகள் நாயகத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம். அதை பத்தி அல்லாஹ் கேட்கும்போது, யானைப்படையை உனது இறைவன் என்ன சொன்னான், என்ன செய்தான், நீ பார்க்கவில்லையா நல்லா கேட்கிறான். இதை வச்சுக்கிட்டு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேற்று நடந்தது தெரியும், இப்ப நடக்கிறது தெரியும், நாளைக்கு நடக்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு சாரார் ஆர்குமெண்ட் பண்றாங்க. அவங்க இது ஒரு ஆதாரம் வைப்பாங்க. இப்ப யானைப்படை என்ன செஞ்சான்னு நீ பார்க்கலையான்னு கேட்டா, யானைப்படை அழிச்சதை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம், அதை என்ன செஞ்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ் பார்த்த ஆள்தானே பார்க்கலையான்னு கேட்போம். டேய், நான் உனக்கு 100 ரூபா பார்க்கலையான்னு கேட்பேன். நான் உனக்கு 100 ரூபா கொடுத்து நீ பார்க்கலையா? நேற்று மழை பெஞ்சதை பார்க்கலையான்னு அர்த்தம்? மழை பெஞ்சே நீ பார்த்திருக்கேன்னு அர்த்தம். நீ பார்க்கவில்லையான்னு ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அதை அவர் பார்த்திருக்க போய் தானே கேட்போம். நேற்று அவர் செத்து போனார பார்க்கலையா, நேற்று ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்தார பார்க்கலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல அல்லாஹ் என்ன கேட்கறான்? எப்போ ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறான், நீ பார்க்கவில்லையான்னு கேட்கறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆதாரம் காட்டுறாங்க. யாரு? இந்த கபர் வணங்கி கூட்டம் ஆதாரம் காட்டுது. இதுல இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம், அதை கூட பார்த்திருக்கிறாங்க. அதனால பார்க்கலையான்னு எல்லாம் கேட்கிறான். யானைப்படை வந்தது, அழிக்கப்பட்டதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, கண்ணால பார்த்தாங்க. அதனால இனிமே நடக்கிறது இப்ப நம்ம உட்கார்ந்துக்கலாம் பார்ப்பாங்களாம். இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இதெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இந்த வழிகேடர்கள் இந்த ஒரு கருத்தை வைப்பார்கள். இதுல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த அலம் தர நீ பார்க்கவில்லையா என்ற அந்த சொல் குர்ஆன்ல நீ பார்க்கவில்லையா, அவன் பார்க்கவில்லையா, அவர்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, இது இரண்டு அர்த்தத்தில் முழு குர்ஆனில் பயன்படுத்தப்படுது. குர்ஆனில் மாத்திரமல்ல, அரபு மொழி முழுசும் இந்த சொல் ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். அரபு மொழியில் மாத்திரமல்ல, நம்ம தாய்மொழி தமிழ்ல கூட இந்த சொல்லு ரெண்டு கருத்துல யூஸ் பண்ணப்படும். எப்படி? பார்க்கலையான்னா கண்ணால பார்க்கலையான்னு சொல்லலாம். சிந்திக்கலையா, அது விளங்கலையா உனக்கு அப்படிங்கிற காலத்துல என்ன செய்வோம்? பார்க்கலையாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பார்க்கவில்லையா என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துவோம்? சிந்திக்கவில்லையா, விளங்கலையா அப்படிங்கிற இடத்துல என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அப்ப அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சில பேரை சொல்றான், பார்க்க மாட்டாங்க, பார்த்துட்டு தானே இருக்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான். சிந்திக்காம இருக்கிறதுக்கு பேர் என்ன செய்யறான்? பார்க்கறது பயன்படுத்துறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? ஃபிரௌனுக்கு நடந்த கதியை நீங்கள் பார்க்கவில்லையா? நான் கேட்கலாம் உங்கள்கிட்ட, நீங்கள பார்த்துருந்தீங்க? ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? மூசா வெற்றி பெற்றதை பார்க்கவில்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் மூசா நபி காலத்துல இருந்து மூழ்கடிக்கிற கண்ணால பார்த்துக்கிட்டு அர்த்தமா? அதையெல்லாம் கேள்விப்பட்டு விளங்கி வச்சிருக்கலையான்னு அர்த்தம். பார்க்கவில்லையான்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுனா அதுக்கு என்ன அர்த்தம்? பார்க்கலையான்னு அர்த்தம் தான் கொடுக்கணும்னு கிடையாது. விளங்கலையா, சிந்திக்கலையா, உங்களுக்கு தெரியாதா, கேள்விப்படலையா, இந்த மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துவோம். அதே மாதிரி அல்லாஹ் கூட என்ன பண்றான் குர்ஆன்ல, அவலம் யரவ், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான் நீ பார்க்கலையான்னு சரி வச்சுக்கிடுவோம். அதே ஸ்டைல்ல மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான். அவலம் யரவ், இந்த அபூ ஜஹீல் இவர்கள்லாம் பார்க்கவில்லையா, இந்த வங்காபிர்கள் எதிர்ப்பாளர்கள் பார்க்கவில்லையா, எதை பார்க்கலையா? கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின், எவ்வளவு சமுதாயத்தை அழிச்சிருக்கிறோம் என்பதை பார்க்கலையா? அப்ப இதுக்கு முந்தைய அழிச்ச சமுதாயத்தை அபூஜஹில் பார்த்தானப்ப? அபூஜஹிலுக்கு அந்த மாதிரி நாலேஜ் இருக்காப்ப? அபூஜஹில் மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எத்தனை சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? இவர்கள் யாரு? அந்த எதிர்ப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அதை பார்க்கலையான்னு கேட்கிறான். அல்லாவே பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். அதனால அபூஜஹிலுக்கு தெரியும். தெரியும், ஆது அழிக்கப்பட்டது, சமூது அழிக்கப்பட்டது, அபூஜஹில் பிறக்கிறதுக்கு முந்தையே அவன் இதெல்லாம் பார்த்தாண்ட அர்த்தம். கேள்விப்படலையாண்டு அர்த்தம், விளங்கலையாண்டு அர்த்தம், அறிந்து வைத்திருக்கலையாண்டு அர்த்தம். இது எங்க இருக்கு? 6வது அத்தியாயத்தில் 6வது வசனம். இதே மாதிரி அமைஞ்ச வசனம் 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானத்தை அடுக்கடுக்காக எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கவர்கள் பார்க்கவில்லையா? அடுக்கடுக்க அவ்வளவு யாரும் பார்த்தா? நீங்க பாத்தீங்க? அடுக்கடுக்க அமைச்சது யாருங்க பார்த்தா? வானத்தை அடுக்கடுக்க அமைத்திருக்கிறோம், அதை சிந்திச்சு பாடுறான்னு சொல்றான். அலமியரோட சிந்திக்கவில்லையான்னு அர்த்தம். அடுக்கடுக்க வானம் இருக்கு, தெரியுது உங்களுக்கு? ஒண்ணுதான் தெரியுது. அடுக்கடுக்கா இருக்கிறது யாருக்கும் தெரியல. தெரியாத ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், பார்க்கலையான்னு கேட்கிறான்.
பார்க்கலன்னு என்ன அர்த்தம்? சிந்திக்கலன்னு அர்த்தம். அது எங்க சொல்லி காட்டுறான்? 71:15 சொல்றான். இது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு மனிதன் அவனை நாம் விந்து துளியிலிருந்து படைத்ததை பார்க்கவில்லையா? இப்ப என்னைய விந்து துளியிலிருந்து படைச்ச நான் பார்த்துட்டு இருந்தானா? உங்களை விந்து துளியிலிருந்து படைச்ச நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒவ்வொரு மனுஷனும் அவனை நாம் விந்து துளியில் படைத்ததை பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். அவனை படைச்ச அவன் எப்படி பார்ப்பான்? என்னைய அல்லாஹ் படைச்ச நான் எப்படி பார்க்கிறது? உங்களை அல்லாஹ் படைச்ச நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? சிந்திக்கலன்னு அர்த்தம். நான் உங்களை இப்படி படைச்சிருக்கிறேன் என்பதை கேள்விப்பட்டு சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களாப்பா? அப்ப இந்த அலம் தர என்பதற்கு பார்க்கலையான்றலாம் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சிந்திக்கலையா? உங்களுக்கு தெரியாதா என்ன கேது ஏற்படுத்தினாங்கிறத வழி வழியா உங்களுக்கு சொல்றாங்களே, கேள்விப்படலையா? அதான் அர்த்தம். இது தப்பான கொள்கைக்குள்ள விளக்கம். இப்ப சூராவுக்கு போயிடலாம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உமது இறைவன் எப்படி நடத்தினான், பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை எப்படி நடத்தினான் என்பதை நீங்க சிந்திக்கவில்லையா? என்ன செஞ்சா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை, கைதுனா சூழ்ச்சி, அவர்களுடைய சூழ்ச்சியை தோல்வியில் அவன் ஆக்கவில்லையா? அவங்க ஒரு சூழ்ச்சியோட ஒரு யானைப்படை வந்தாங்க, அந்த சூழ்ச்சியை முறியடித்து அதை தோல்வியில் அந்த இறைவன், உமது இறைவன் ஆக்கவில்லையா அப்படின்னு அந்த யானைப்படையை பத்தி சொல்றான். அதுக்கடுத்து என்ன செய்யறான்? அர்சல அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அவன் அனுப்பினான் பைரன் அபாபீல், அபாபில் என்ற பறவையை அவன் அனுப்பினான், பறவைகளை அனுப்பினான். யானைப்படைக்கு எதிராக அபாபில் என்ற பறவைகளை அவன் அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அவை வீசி எறிந்தன, அவர்கள் மீது வீசின. அந்த பறவைகள் நன்கு சூடு ஏற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது வீசியது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அதனுடைய ரிசல்ட் என்ன ஆனது? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், மென்று போடப்பட்ட வைக்கோலை போல அவர்களை அல்லாஹ் ஆக்கி விட்டான். வந்தாங்க பழைய திரட்டிக்கிட்டு, மென்று போட்ட வைக்கோல் இருக்கல, மாடு வைக்கோலை சாப்பிட்டுட்டு நல்லா அசைச்சு சாப்பிட்டு அதை துப்பி வச்சிருக்கும். மென்று போட்ட ஒண்ணுமே உருப்படியா எடுக்க இயலாது. அந்த மாதிரி கூழாயிட்டாங்க, மனித கூழ்களாக அவங்க மாறிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஆக்கவில்லையா? இது ஃபீலுடைய அத்தியாயத்தினுடைய அர்த்தம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன சொல்லுது என்று அல்லாஹ்வும் வேற இடத்துல விளக்கம் தரவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலும் யானைப்படா என்ன, அது யாரு, எவன் வந்தான், எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தான், அதை என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இந்த யானைப்படை சம்பந்தமாக சொல்லப்படுகிற அந்த செய்திகள் எல்லாமே அல்லாஹ் சொல்லாததும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாததும் தான். இந்த யானைப்படை அப்புறம் ஒருத்தன் வந்தான், அவன் செஞ்சா அப்படி நல்லா இருக்க, அதெல்லாம் யார் சொன்னது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதும் கிடையாது. அதே நேரத்தில் உனக்கு தெரியாதா, நீ அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதிலிருந்து அந்த காலத்து மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன் சொல்லல என்று கேட்டா, நமக்கே தெரியாம இருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட நான் சொல்றேன், இந்த ராஜீவ் காந்தியை படுகொலை செய்தார்கள், அது தெரியவில்லையான்னு கேட்கிறேன். இது உங்களுக்கு விளங்கி போயிடும் என்ன நடந்துச்சுன்னு. அவ்வளவு சம்பவம் மனக்கண்ணில் உடையாந்து உங்களுக்கு வழங்குமா. ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு இந்த வாசகத்தை ஒருத்தன் கேட்கிறான், ராஜீவ் காந்தி என்ன நம்ம என்ன தெரியறோம்னு தெரியலையேம்மா சொல்லுவானே இல்லையா. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் அந்த ராஜீவ் காந்தி நடந்த சம்பவத்தை பார்த்தவர்களாக இருக்கிறதுனால அல்லது கேட்டவர்களாக படித்தவர்களாக இருக்கிற காரணத்தினால இந்த ஒத்த வரியில மொத்த விஷயத்தையும் விளங்கிடுவீங்க. ராஜீவ் காந்திக்கு சிறி பெரும்புதில் என்ன நடந்தது தெரியுமா, நிறுத்திடலாம். என்ன நடந்தது விளக்க தேவையில்லை. விளக்குனேன்னு வைங்க, என்ன நினைப்பீங்க நீங்க? இது யாருக்கு இது போய் விளக்கிட்டு இருக்கோம். ராஜீவ் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தாரா, தேர்தலுக்கு போனாரா, மாலை கொடுக்க போனாங்களா, இப்படி தன்னுண்டு கும்பல வந்தாளா, என்ன இது யாருக்கு தெரியாது. இது உட்கார்ந்து மெனக்கெட்டு சொல்றாங்களா இல்லையா? எந்த ஒரு செய்தியை மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த செய்தியை தொட்டுதான் நம்ம காட்டுவோம், ஃபுல் டீடைல் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும் கேட்டா குறை கிடையாது. இது அல்லாஹ் ஏன் இதை ஒரு வார்த்தையை நிப்பாட்டிக்கிறான். யானைப்படைக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு தெரியாதா, நிறுத்திக்கிட்டான். என்ன யானைப்படை, என்ன கதி, என்ன நடந்துச்சு, அது ஃபுல் அவ்வளவு டீட்டெயில காணும். ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கிறது. அப்ப அது ஏன் சொல்லல என்று கேட்டா, அது அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள். யானைப்படைக்கு என்ன நேர்ந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள். அவர்கள் எந்த பகுதியில் மக்காவில் வாழ்ந்தார்கள் இல்லையா, அந்த மக்காவில் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி அறிஞ்சு வச்சிருக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவமாக இருந்ததுனால
அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லல. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அடுத்து என்ன விளங்கணும்னு கேட்டா, இது உண்மையில எப்ப நடந்த சம்பவம் அப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள்னா ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை தெரிந்து வைத்திருந்தார்களா? அப்படி கிடையாது. அதுல எப்ப இருந்தானா கைசுபுனு மகரமாண்டு ஒரு ஆள், கைசுபுனு மகரமாண்டு ஒரு ஆள் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரே நாளில் பிறந்தவர்கள் அவர் சொல்றார். அந்த கைசுபுனு மகரமாண்டு ஒரு ஆளு மக்காவுல இருந்தவர், அவர் சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நானும் ஒரே நாளில் பிறந்தோம். ஒரே நாள் தான் பிறந்த டேட், ஒரே டேட், ஒரே நாளில் மட்டுமல்ல ஒரே ஆண்டில் நாங்க 2 பேரும் பிறந்தோம். 4 ஆண்டு தானே இருக்கு, சரி முதல்ல ஆண்டு சொல்லி இருக்கணுமோ. ஒரே ஆண்டில் பிறந்தோம். நாங்க 2 பேரும் என்ன செஞ்சோம்? ஒரே ஆண்டில் பிறந்தோம், ஒரே நாளில் பிறந்தோம். நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிறந்தோம். அது எப்ப எந்த ஆண்டு பிறந்தோம் கேட்டா யானை ஆண்டில் பிறந்தோம். இந்த யானைப்படை இந்த சம்பவம் நடந்த ஆண்டுல தான் நாங்களே பிறக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் தான். லட்சம் வருஷம்லாம் கடந்துடல. இந்த சம்பவத்தை எல்லாம் சுட்டி காட்டும் போது என்னமோ 1000 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் அது வரைய வளர்க்கணும். இந்த சம்பவம் நடந்த வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்கன்னு கேட்டா அப்ப அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தவன் 100 பேர் இன்னைக்கு இருந்துட்டு இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வயசுல நபிங்கிறாங்க. அவங்க பிறக்கும் போது பிறந்த ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. இந்த யானை சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு நடக்குது. 40 நபி ஆகுறாங்க. இது மக்காவுல தான் அருளப்படுது. யானை படையுடைய சம்பவம் அதுல அந்த சம்பவத்தில் விளங்குது மக்காவுல தான் அருளப்படுதுன்னு சொல்லி. அப்ப குறைஷெல்லாம் வருது, லீலாபி குறைஷெல்லாம் வந்தா குறைஷ டாபிக்கே மக்காவுல தான். இது வேற யாரும் தலீல் சொல்ல தேவையில்லை. அப்ப குறைஷிகளை பற்றி ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக அருள் இருக்கும் பொழுது மக்காவுல டேட்டு தெரியல, இது அருளப்பட்ட டேட்டு 40வது வயசுல இருந்து 53 வயசுக்குள்ள இறங்கி இருக்கும். இது மக்காவில் அருளப்பட்டுச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல நபியா இருந்த வருஷம் 13 வருஷம் தானே. மதீனாவுல போய் 10 வருஷம் இருக்கிறாங்க. 40 வருஷம் வரைக்கும் வஹி வரல. அப்ப 40வது வயசுல வந்த வஹி ஒரு 13 வருஷம் வரைக்கும் மக்காவுல வருது. அப்ப இந்த அலம் தர கைஃப என்பது ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்துடைய 40வது வயசுல, அவங்களுடைய 40வது வயசுல 41, 42, 43, 44, 45, 50, 51, 53 நடந்திருக்கலாம். அதுக்கு முந்தையும் நடந்திருக்க முடியாது, அதுக்கு பிந்தையும் இந்த குர்ஆன் வந்திருக்க முடியாது, இந்த சூரா வந்திருக்க முடியாது. அப்ப ஒரு 45 ஒரு நடுவில் வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 45 வயசுல இந்த வசனம் அருளப்படுது, இந்த சூரா அருளப்படுது என்று வைத்துக் கொண்டோமேயானால் இந்த சம்பவம் நடக்கிற காலத்தில் ஒரு 20 வயசு இளைஞனா இருந்தவன் இப்போ ஒரு 65 வயசுக்காரன் இருப்பான்ல. இப்ப 45 ரசூலுல்லாஹ்வுடைய 45வது வயசுல இந்த சூரா அருளப்பட்டு அல்லாஹ் யாவப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் யாவப்படுத்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது 5 வயசா இருந்தானே அவன் 50 வயசுக்காரனா இருப்பான். அந்த சம்பவம் நடக்கும்போது 10 வயசா இருந்தானே அவன் 55 வயசுக்காரனா இருப்பான். அந்த சம்பவம் நடக்கும்போது 15 வயசா இருந்தானே அவன் எத்தனையா இருப்பான்? எல்லா கணக்கும் சொல்லணுமா? சரி, அப்படி இருப்பான். அப்ப இது எதுக்கு இதுன்னு கேட்டா, இது அருளப்படுகிற காலத்தில் அதை கண்ணார கண்டவர்கள் இருந்தார்கள். இதை கேள்விப்பட்டு செஞ்ச விஷயம் கிடையாது. அதாவது சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காந்தி சுடப்பட்டதுன்னு கேட்டோம்னு வைங்களேன், காந்தி சுடப்பட்டது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இதுல 95% பேர் இங்க இருக்கிற ஆட்கள்ல இதை கேள்விப்பட்ட ஆட்களை தான் இருப்பீங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது பிறந்தே இருக்க மாட்டீங்க, பிந்தி பிறந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ராஜீவ் காந்தியை சொன்னா பெரும்பாலும் ஒரு 95 விளங்குனவங்களா இருப்பீங்க, ஒரு 5 தான் கேள்விப்பட்டு பிந்தி பிறந்தவங்களா இருப்பீங்க. அப்படிதான் இருக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம இந்த யானையை பொறுத்த வரைக்கும், யானை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பார்த்த மக்களே இங்க இருந்தார்கள். அது ஒரு பாதியாவது இருப்பாங்க. 45-50 சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பாதி பேர் நடக்கும்போது கண்ணால பார்த்தவர்கள் இருந்தார்கள். கண்ணால பார்த்தவர்களே இங்க இருந்ததுனாலதான் அல்லாஹ் சம்பவத்தை சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல தேவையில்லை. இப்ப அல்லாஹ் சொல்வதற்கு ஏன் தேவையில்லையோ அதே காரணத்திற்காக யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய அவங்களும் தெரியுமில்ல, அல்லாஹ் சொன்னாலும் இதை தெரியுமேன்றாங்க. ரசூலுல்லாஹ் போய் யானை தெரியும் என்னன்னு தெரியுதான்னு கேட்டாங்கன்னா தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா, நாங்க தானே கண்ணால கண்டு விட்டுருவாங்கல்ல. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் இதை பத்தி விலாவாரியா சொல்லாத காரணம் என்னன்னு கேட்டா அந்த சம்பவத்தை நேரிலே அனுபவித்தவர்கள், அது கண்ணால பார்த்தவர்கள் இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் விட்டுப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, அதையே அல்லாஹ் போதுமாக்குறதுனால அவங்களுடைய அறிவிப்பை தான் நம்ம எடுத்தாகணும், வேற வழி இல்லை, அதை எடுத்துக்கொள்ளணும்.
இதை பற்றி வேற சஹாபாக்கள் யாராவது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஆதாரமாயிரும். வேற வணக்க வழிபாட்டுக்கு ஆதாரமாகாது. அவங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அது கரெக்ட் ஒத்துக்கிட்டாங்களா? இதுல இந்த வசனத்துல என்ன ஒத்துக்கிட்டான்ல, அவங்க என்னத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அது கரெக்டான சம்பவம் தான் அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். அல்லாஹ் ஒத்துக்கிட்டான்னு சொல்லும் பொழுது அவங்க எதை அறிவிக்கிறாங்களோ அதை ஏத்துதான் ஆகணும். அதான் ஆதாரம். அது அல்லாவே அந்த வரலாற்றை ஏத்துக்க சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் இந்த யானை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த சம்பவத்தை நமக்கு விளக்குறாங்க. அவர் நபி தோழர், அவர் வாப்பாவெல்லாம் அவர் தகப்பனார்லாம் அது கண்ணால பார்த்தவர். அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார்லாம் இருக்காரு, அவரெல்லாம் கண்டிப்பா அந்த சம்பவத்தை நினைச்சிருப்பாரு. யானைப்பட சம்பவத்தை கண்ணால பார்த்திருப்பாரு. அவருடைய மகன் இப்னு அப்பாஸ், அவர் குர்ஆனை விளக்குவதில் ரொம்ப திறமையானவர் ரசூலுல்லாஹ் பாராட்டி இருக்கிறாங்க. அவர் தான் இந்த யானை படையுடைய சம்பவங்களை விளக்குறார். அவர் தான் விளக்குறாரு. இதை ரிஜெக்ட் பண்ண முடியாது மற்ற விஷயம் மாதிரி. அவர் தான் அவர் வழியா வழங்கிக் கொள்ள வகையில் அல்ல விட்டுட்டான். அவன் சொல்லவில்லை, அவனுடைய ரசூலும் சொல்லவில்லை. அந்த மக்கள் என்ன அறிஞ்சு வச்சிருந்தார்களோ அந்த நாலேஜ் அல்ல அங்கீகரித்துக் கொண்டான். அந்த நாலேஜ் அவர்கள் வழியா வரும் பொழுது இது வஹீன்லாம் கேட்கக்கூடாது. வரலாற்றுக்கு என்னத்துக்கு வஹி தேவை? வரலாற்றுக்கு கண்ணால பார்த்தவங்க சொல்லும் போது அதுக்கு வஹி. அதனாலதான் இப்னு அப்பாஸுடைய சொல்லையும் நம்ம இந்த விஷயத்துக்கு அத்தாத்தியா எடுத்துக்கிறோம். இந்த விஷயத்துக்கு என்ன செய்யறோம்? முழு அத்தாத்தியா எடுத்துக்கிறோம். இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற செய்தி பைஹக்கில, அது மாதிரி அபூ நஈம் அவருடைய ஹில்யாங்கிற நூல்ல, இப்னு மர்தவைங்கிற நூல்ல, முஸ்னத் அப்து பின் ஹமீதுங்கிற நூல்ல, நல்ல ஃபேமஸான நூல்ல பைஹக்கில இருக்கு. இதுல இருக்கு. இதுல என்ன சம்பவம் சொல்றாங்க? சாராம்சம் என்ன? இந்த யானைப்பட சம்பவம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இந்த மக்கா இருக்குல்ல, அந்த மக்கா இப்ப எப்படி நமக்கெல்லாம் புனிதமா இருக்குதோ, இந்த ஃபேமஸா இருக்குதோ, எல்லாரும் போய் அங்க போய் குழுமுறாங்களோ, இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி ஏற்பட்டது இல்லை. அப்பவே அந்த ஆலயத்துக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மரியாதை இருந்துச்சு. பல தெய்வங்கள் இருந்துச்சே தவிர அது காபாண்ட ரொம்ப புனிதமானது. அரபுகள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அரபுகள்லாம் என்ன செய்வாங்க? எல்லாரும் அதை ஒரு வழிபடுவதற்காக அது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் வணங்குறது கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல பல ஏராளமான 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து அந்த மக்கள் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சிலைகளை வழிபடுவதற்காக வேண்டி காபாவுக்கு என்ன செய்யறாங்க? மக்கள் வெளியே சுத்தி சிலைகளா வச்சிருந்தாங்க. அதை வணங்குவதற்காக பல மக்கள் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் யமன்கிற தனி நாடு யமன்ங்கிறாங்கல்ல, அந்த யமன்கிற பகுதியில் சன்ஆ என்ற ஒரு ஊர் தலைநகரம். அந்த சன்ஆங்கிற ஊர்ல இருந்து அப்ரஹா என்ற ஒரு மன்னன், இதெல்லாம் இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனா அது ஏத்துக்கலாம், அதுக்காக சொல்லிட்டேன் முதல்ல. அப்ப அப்ரஹாங்கிற ஒரு மன்னன் என்ன செய்யறான்? ஆட்சி பண்றான். அங்க என்ன பண்ணுதுன்னா, அங்க ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் அங்க போறாங்க. போனா அங்க பறக்கத்தை காசு குவியும்ல, சுற்றுலா தலங்கள்ல காணிக்க போடுவான். நிறைய நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. நம்ம பக்கத்துக்கு இந்த மக்கள்லாம் வந்தாங்கன்னா இங்க வியாபாரம் இருக்கும், நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த மக்கள் வருவதற்கு இவன் ஒரு பெரிய கோயிலை கட்டி நம்ம விளம்பரம் பண்ணி பார்க்கறான். கூட்டம் வரமாட்டேங்க. வரலன்னு என்ன செய்யறான்னு கேட்டா, அப்ப இத காலி பண்ணிட்டோம்னா, அந்த மக்காவுல உள்ள அந்த காபாவை இடிச்சு தகர்த்துட்டோம்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? காபா இருக்காது. மக்களுக்கெல்லாம் இன்னொரு பெரிய இடம் நம்ம இடம் தான். அப்புறம் அது இல்லைன்னு அடுத்து எது பெருசா இருக்கு அதை நோக்கி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அதை இடிக்கிறதுக்காக வேண்டி அவன் யானைப்படையை திரட்டிக்கிட்டு போறான். யானைப்படை என்ன செய்யறான்? யானைப்படை மனுஷன் தான் பிடிக்க போறான், யானையில போறாங்க. அதான் யானைப்படைங்கிறது. குதிரைப்படனா குதிரை பச்சை போட போகுது, குதிரையில ஏறி போனா குதிரைப்படம் போ, யானையில ஏறி போறாங்க, அதனால யானைப்படைன்னு பேரு. அப்ப யானையில போய் என்ன செய்யறான்? அவன் படைகளை திரட்டிக்கிட்டு அந்த காபாவை இடிப்பதற்காக வர்றான். அவனுடைய அல்லாஹ் முதல்ல அவனை வணங்குறது கட்டப்பட்ட ஆலயம்ல என்ன இருந்தாலும் அதை இடிக்க வர்றது அல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியல. ஏன் பொறுக்க முடியலன்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல அதுக்கு ஒரு அத்தாரிட்டி தர்றான். என்ன தர்றான்? அது அபய பூமி, அது பாதுகாக்கப்பட்ட தலம். அது எப்ப இருந்து? படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது ஒரு அபய பூமி, அதை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு குர்ஆன்லயே பல இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? அதையே நம்ம இறைவேதம் என்பதற்கு சான்று என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழாக்கத்தில் கூட இந்த பட்டியலில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? அவன் கொடுத்த அந்த அடைக்கலத்தை உடைச்சி எறிகிறதுக்காக வேண்டி அங்கேயும் யுத்தம் செஞ்சிடலாம், அங்கேயும் ரத்தார ஓட்டிடலாம், அங்க உள்ள ஆலயத்தையும் தகர்த்திடலாம் அப்படின்னு யானைப்படையை திரட்டி வந்தவுடனே அவனை எதிர்கொள்ற அளவுக்கு இவங்கள்ட்ட வலிமை இல்லை. மக்காவில் இருந்த அந்த பூசாரிகள்கிட்டையும் அந்த மக்கள்கிட்டையும் இல்ல, அவனை எதிர்கொள்ற அளவுக்கு படை வலிமை கிடையாது. முதல்ல யானையை தான் பாக்குறாங்க, அங்க யானையெல்லாம் கிடையாது. யானையே ஒரு பயத்தை உண்டாக்குது. யானையை பார்த்து பலவன ஆளுக்கு இல்ல,
அந்த பிராணி இப்போன்னா நமக்கு யானைன்னா தெரிஞ்சு போயிடும், பேப்பர்ல பாக்குறோம், விளையாட்டு பொருள் மாதிரி போயிடுச்சு. யானையை பார்த்தோம் மாறியா இல்லாத இது வரைக்கும் பார்க்காம கை ஒண்ணு வச்சுக்கிட்டு 4 காலோட இருக்கும்போது வித்தியாசமா இருக்குமா, இதுவே உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். இதை பார்த்து அரண்டு நிக்குது எல்லாரும். முடிஞ்சு போச்சு, காபா இடிச்சிட்டு போயிடுவாங்க, பெரிய நியாயம் பண்ண போறாங்க, ஊரே போச்சு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒண்ணுமில்ல கையற நிலையில் இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப இவர்களை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றான்னு கேட்டா அல்லாஹ் பறவைகளை அனுப்புறான். அபாபில் என்ற பறவைகளை அவன் அனுப்பி வைக்கிறான். அந்த பறவைகளை எப்படி அனுப்புறான்னு கேட்டா வாயில அது சூடேற்றப்பட்ட கற்களை வாயிலே காலில் கூட வச்சிருக்கான். வாயில நாங்க சொல்லப்படல, சூடேற்றப்பட்ட கற்களை சுமந்து கொண்டு அது வருது. அந்த கல்லை வீசுனோட அந்த யானையில பட்ட உடனே அவர்கள் மீதும் பட்ட உடனே அவங்க வென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல ஆயிட்டாங்க. இப்படி ஒண்ணு நடந்துச்சு, அதை நீ பார்க்கலையா? பார்க்கலன்னு அர்த்தம், அது சிந்திச்சு பார்க்க மாட்டியா? இந்த ஆலயத்தையும் இந்த மக்களுக்கு அல்ல எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான், இதெல்லாம் ஏன் செஞ்சேன் தெரியுமா? லீலாஃபி குறைஷின், அது அடுத்த சூரா, அதுதான் சேர்த்தேன். இதெல்லாம் ஏன் செஞ்ச, இந்த ஆலயத்தை காப்பாத்தின, அடே குறைஷ் உனக்குன்னு ஒரு கண்ணியம் தர செஞ்சனாடா என்ன ஏத்துக்கிற மாட்டேங்கிறான்னு கேட்கறான்ல. ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறேன், உன்னை எவ்வளவு பெரிய அருள் செஞ்சு அனுப்பி இருக்கிறேன், யானைப்பட கூட நிக்க இல்லாத விரட்டி அடிச்சிருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட நான் ஒரு சக்தியை காட்டி விட்டு நான் ஒரு தூதரை அனுப்புறேன், ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்களான்னு கேட்கறதுக்காக தான் என்ன பண்றான், யானைப்படை சிந்திக்க மாட்டீங்களா, இதை ஏன் அனுப்புனேன்னு கேட்டா லீலாஃபி குறைஷின் அப்படி போய்கிட்டு இருக்கு. குறைஷிகளுக்கு ஒரு ஒரு அன்பு ஏற்படுத்துவதற்காக, குறைஷிகளுக்கு அருள் புரிவதற்காக நான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு இந்த குறைஷிக்கு அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கறான்ல. இப்படிலாம் செஞ்சேன்ல. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கிறதுக்காகவும் செஞ்சிருக்கணும், அதுல ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. அன்னைக்கு அவன் ஜெயிச்சிருந்தாங்கன்னா வாப்பா மூத்தா பேர் இம்மா மூத்தா போயிருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா மூத்தா போய் இம்மா மூத்தா போனா ரசூலுல்லாஹ் இருப்பாங்களா? அடே இவரை பிறக்க வைக்கிறதுக்கு அன்னைக்கு அந்த யுத்தத்தில் அழிஞ்சி அவன் ஜெயிச்சிருந்தான்னு சொன்னா இந்த முகமது பிறக்க மாட்டார். அப்பதான் அந்த வருஷம் பிறக்கிறாரு, யானை ஆண்டுலாம் பிறக்கிறார் அவரு. அப்ப யானை ஆண்டுனா என்ன அர்த்தம், அந்த சம்பவத்தில் அவர் அழியாமல் காப்பாத்துறேன், அந்த ஒரு அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். இதை சுட்டி காட்டி அல்லாஹ் நீ சிந்திச்சு பார்க்கலையான்னு கேட்கறான். இதான் வரலாறு. இதுல சொல்லப்படுற வரலாறு என்னன்னு கேட்டா இதுதான். இந்த வரலாறுல இருந்து நம்ம பழி வேண்டிய பாடம் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வரலாறு முதல் விஷயம், ஒரு பெரிய அறிவியல் முன்னறிவிப்பு இருக்கிறது. இந்த சூறாவுல பெரிய அறிவியல் முன்னறிவிப்பு இருக்கிறது. யானை எவ்வளவு பெருசு, அந்த காலத்து அமைப்புல ஆயுதங்கள்லாம், ஆயுதண்டால யானை குதிரை தான் ஒரு படை வலிமையா தான், யானை படை தான் ஒரு வலிமையான படை, குதிரைப்படை தான் ஒரு வலிமையான படை, பீரங்கி துப்பாக்கி ஆகாய விமானம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். இவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. அந்த பெரிய யானைப்படையை அழிப்பதற்கு அல்லாஹ் என்ன பண்றான், பறவைகளை அனுப்புறான். அந்த பறவைகள் மூலமா அழிக்கிறான். அழிச்சிட்டு கேட்கிறான், அலம் தரேன்னு ஆரம்பிக்கிற, சிந்திக்க மாட்டியாங்கிறான். நேற்று இருக்குன்னு அர்த்தம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு சம்பவமா அல்லாஹ் சொல்லல, இந்த சம்பவத்தை சொல்லி இவ்வளவு மொத்த சூறாவையும் சொல்லிவிட்டு அலம் தர, நீ சிந்திக்கலையா? என்ன சிந்திக்கலையா? யானைப்படையை சிந்திக்கலையா? பறவையை அனுப்புனதை சிந்திக்கலையா? அது கற்களை வீசியதை, சூடேற்றப்பட்ட கற்களை வீசியதை சிந்திக்கலையா? வென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல மாறி போனார்களே அதை சிந்திக்கலையா? அப்படின்னு நல்லா கேட்கிறான். அதை சிந்திங்கிறான். அன்னைக்கே சிந்திச்சிருந்தாங்க என்று சொன்னா அமெரிக்கா இருக்காது. அன்னைக்கு அல்லாஹ் என்ன மெசேஜ் சொல்றான்னு சிந்திச்சிருந்தாங்கன்னா அமெரிக்கா இருக்குமா? அமெரிக்கா வல்லரசா இருக்குமா? இவன் வல்லரசா இருந்திருப்பான். அல்லாஹ் சிந்திக்க சொல்ற, என்ன சொல்றான், அடே ஒரு மேட்டர் இருக்குது. என்ன மேட்ரு? சூடேற்ற கடுமையான வெப்பம் உள்ள ஒரு சாமா இருக்குது, அது மேல அப்படி பறந்துட்டு போய் பொத்துன்னு போட்டா பெரிய அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும். அணு ஆயுதங்கள் மற்ற விஷயங்கள் அதுல இருக்குங்க. இந்த பறவையை கொண்டு எப்படி அழிக்கிறான்? அதே நேரத்தில் தூக்கும் போது சுடாது, சூடேற்றப்பட்ட கல்லு தான், சூடு இருக்கு அதுல. பறவையை தூக்கிட்டு வந்துடும். வெடிகுண்டு சுடுமா? எப்ப சுடும்? வெடிச்சா தான் சுடும். வெடிகுண்ட கையில தூக்கிட்டு சுடுமா? புல்லட் ரவை இருக்க, துப்பாக்கி ரவை பாக்கெட்ல போட்டா சுடுமா? சுடாது. பறவை தூக்கிட்டு போகலாம். எப்ப சுடும்? சூடு உள்ள இருக்கு, பறவையே தூக்கிட்டு போயிடும். என்ன விஷயம் சொல்றான்னு கேட்டா இதைத்தான் சொல்றாங்க. இதை எல்லா மெசேஜ் என்ன வைக்கிறான், சிந்திக்கலான்னு அர்த்தம். அடே பெரிய சக்தி பயங்கரமா நம்பர் ஈராக்கு அமெரிக்கன் பயப்படுறியா? போடு, 2 10 போட்டு விட்டு முடிஞ்சு வச்சுக்காத. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? மேட்டர் இருக்கிறாங்க. நல்லா அதுக்கு என்ன இருக்குன்னு, அது மேல இருந்தான் போடணும், பறந்து தான் போடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்
அது தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பறவை சைஸ்ல பறவை தூக்கிட்டு போற சைஸை வச்சு ஒரு யானையை காலி பண்ணலாம். ஒரு பறவை தூக்கிட்டு போற அந்த சைஸ் வச்சு என்ன செய்யலாம், ஒரு யானையை காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி மெசேஜ்களை உள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த நவீன யுகத்தில் இவங்க சொல்றாங்க பாருங்க, இது எல்லாம் ஆராயுங்கிறான்னு அன்னைக்கு வாசலால திறந்து விடுறான். சிந்திங்கிறான். வேற என்ன சிந்திங்க, வேற சிந்திக்கிறதுக்கு யார் தெரிஞ்ச சம்பவம் அது, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சது சிந்திக்காம இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அந்த சம்பவத்தை பார்த்தவனே இருக்கிறான். அதுல என்ன மெசேஜ் இருக்குது, நம்மளை சிந்தின்னு எதையெல்லாம் சொல்றானோ எதிர்காலத்தில் நமக்கு செய்ய முடியும், நமக்கு அது ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். தகவல் சொல்லிட்டு போல அல்ல. அப்ப இந்த நவீன யுகத்தில் கண்டுபிடிக்கப்படுற விமானங்கள், விமானப்படை, அந்த விமானப்படையில தூக்கிக்கிட்டு போறக்கூடிய அந்த டைசி கட்டர் மாதிரி பயங்கரமான குண்டுகள், அணு ஆயுதங்கள், இதுகளை எல்லாம் கூட செய்ய முடியும்பா. அப்படி ஒண்ணு மெசேஜ் இருக்குது, சிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது செய்யலாம்ங்கிற அர்த்தம் இல்ல. அந்த ஒரு மெசேஜ் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இது ஒரு முன்னறிவிப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வரும், இதில் சிந்தின்னு சொன்னால் அர்த்தம் இது மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடக்கும். அதான் அங்க நடந்தது. இது எப்படி சின்ன கல்ல கொண்டு போட்டோம் அந்த காலத்தில் கேட்பாங்க. நாங்கெல்லாம் நாட்டுக்கிற போன ஒரு காலத்தில் இது கேள்விப்பட்டு இது கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்து ஈமான பலப்படுத்திக்கிறோம். நாங்க உங்க மாதிரி சின்ன வயசா இருக்கிற காலங்களில் என்ன செய்வோம், இது கேட்டு கல்ல போட்டு எரிஞ்சிட்டான், பறவை எரிஞ்சிட்டான், யானையை காலி கதை விடுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்டவர்கள் நாங்கள் ஒரு காலத்தில் அவங்களா. இன்னைக்கு இதை வச்சு என்ன செய்யறோம், ஈமான சுப்ஹானல்லாஹ், எப்படி வார்த்தைகள், எப்படி அற்புதமாக அல்லாஹ் அமைச்சு வச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் ப்ரூவ் பண்ணுது. இன்னைக்கு எது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லைன்னு காட்டுதோ அதுவே நமக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்ன செய்யுது, ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஒரு பாயிண்ட். அப்ப பறவை சூடேற்றப்பட்ட கல் சிஜ்ஜீல்ங்களாம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், கற்களை அவை வீசின. கல்லுனா என்ன கல், லேசான கல்லா, சிஜ்ஜீல் கடுமையாக வெப்பமூட்டப்பட்டது. சிஜ்ஜீல் அர்த்தம் சுப்ஹானல்லாஹ், கடுமையாக வெப்பமூட்டப்பட்டது. கடும் வெப்பம்ங்கிறான். கடும் வெப்பம் அணுதாங்க, அணு ஆயுதத்துலாம் கடும் வெப்பம் இருக்கு, தெரியாது உங்களுக்கு. அது வெடிச்சு வரும் பொழுது வரக்கூடிய வெப்பம் இருக்குது, அதனால நாசமா போயிடுறாங்க, அதனால கருவி சாம்பலா போயிடுறாங்க. அப்ப கடும் வெப்பம் ஏற்றப்படுதல் ஒண்ணு இருக்கிறது. ஒரு சின்ன கல்லுக்குள்ள, சின்ன கல்லு சைஸுக்குள்ள கடும் வெப்பத்தை ஏற்றலாம். கடும் வெப்பத்தை ஏற்றிய பிறகும் கூட அதை தூக்கி கொண்டு போகலாம். தூக்கிட்டு போற ஆளுக்கு ஒண்ணும் வராது, போட்டா தான் ஆகும், ஏதாச்சும் ஆகும். அது போடணும், மேல இருந்து போடணும், வீரியமா வரணும், வேகம் இருக்கு, போர்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அந்த அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதம் இப்படி கொண்டு வச்சா வெடிக்குமா? அல்லாஹ் வந்து பறவையில இல்லாம இப்படி வேற ஏதாவது ஒரு கழுதைகிட்ட அதை கொடுத்து விட்டான்னு வைங்க, அந்த கல்ல அது என்ன பண்ணு கிட்டத்துல போடணும் செய்யாத. அதுக்கு என்ன வேணும், போர்ஸ் வேணும். போர்ஸ் எப்ப கிடைக்கும், உயரம் போக போக போர்ஸ், உயரம் போக போக ஈர்ப்பு சக்தி கூடும்ல, வேகமா கூடுமா இல்லையா? அப்ப போர்ஸோட அது இழுக்கிற அந்த ஒரு மெத்தட் அது உண்டாகணும். அதுக்கு அங்க இருந்தது அவ்வளவு விஷயம் இருக்கா இல்லையா? இதுக்குரிய விஷயங்கள் சரத்து என்ன இருக்கும், ஒரு அணு ஆயுதங்களை, வெடி மருந்துகளை ஆயுதமாக எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படுவதற்கு என்னென்ன சரத்து வேணுமோ அதெல்லாம் இதுல நல்லா அமைச்சிருக்கிறான். மேல இருக்கணும், தூக்கி போடணும், வெப்பம் ஏற்றணும், வெப்பம் ஏற்றினாலும் அதுக்கு வெடிக்கும் போது தான் அந்த வெப்பம் வரணும், அது வரைக்கும் அந்த வெப்பம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் சில டெக்னிக்குகள் இருக்கிறது. இப்ப இந்த சூறா படிச்சு பாருங்க. அலம் தர, சிந்திக்கவில்லையா, பார்க்கலையான்னு கேட்கக்கூடாது. பார்க்கலையான்னு இந்த அர்த்தம்ல வராது. பார்க்கலையான்னு அர்த்தம் வைங்க, சொல்லுவாங்க பார்த்தாங்க அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மெசேஜ் இருக்குல்ல, பார்த்தாங்க கொஞ்சம் வச்சதை பார்த்துட்டாங்களே. சிந்திக்கலையாங்கிறதுல விஷயமே இருக்குது. அலம் தர, சிந்திக்கவில்லையா, பார்க்கவில்லையான்னு அர்த்தம் செய்யலாம். பார்க்கவில்லையா சிந்திக்கவில்லையாங்கிற கருத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். கைபபா அல ரப்புக்க, உனது இறைவன் எப்படி நடத்தினான், வியஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையை எப்படி நடத்தினான் பார்க்கலையா? ஃபஅர்ஸல அலைஹிம் தயரன் அபாபில், அபாபில் பறவைகளை அவர்களுக்கு எதிராக அவன் அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், அவை கற்களை வீசி எறிந்தன, அவர்கள் மீது கற்களை வீசி எறிந்தன. மின் சிஜ்ஜீல், கடுமையாக வெப்பம் ஊட்டப்பட்ட, கடும் சூடு கொடுக்கப்பட்ட, வெப்பம் கொடுக்கப்பட்ட அந்த கற்களை வீசி எறிந்தன. மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும், அவர்களை அவன் ஆக்கிவிட்டான். காஸ்பின் மாக்கூல், கூழாக்கிட்டான், மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல ஆக்கிவிட்டான். இது ஒரு மெசேஜ், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவியல் உண்மை, முன்னறிவிப்பு, அல்லாஹ்வுடைய வேதம்ன்றது. இன்னொரு பாடம் இதுல இருக்கிறது. எப்போதுமே இந்த வீரியமற்றவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான தோற்றத்தை இருந்தாலும் சரி, வீரியமற்றவைகள் எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலும், எவ்வளவு எண்ணிக்கை இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு சைஸா இருந்தாலும், வீரியமான சக்திக்கு முன்னால் அது பணியும், அது தோற்கும். யானை பெருசா இருக்கலாம்,
யானையை விட வீரியமாக பறவை திறந்து சரக்கு வரும் பொழுது யானை காலியாயிரும். பலூன் பெருசா இருக்கும், உடைக்கிறது குண்டூசி போதும். பலூன் பெருசுதான், பெருசா இருக்கு, பலூனை கொண்டு வர்றோம், நமக்கு எது போதும்? குண்டூசி போதுமா இல்லையா? தௌஹீதுங்கிறது குண்டூசி, ஷிர்க்குங்கிறது பலூன் கொண்டு வா. ஷிர்க்குங்கிறது, பிதஅத்துங்கிறது, வழிகேடுங்கிறது அது எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், ஹபீஸ் அதிகமாக இருப்பது, கெட்டது, தீய சக்திகள் அதிகமாக இருப்பது உன்னை கவர்ந்து விட வேண்டாம். லா யஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நல்லதும் கெட்டதும் ஒரு காலம் சமமாகாது. அல்லாஹ் சொல்றான்ல, கெட்டது அதிகமா இருக்கலாம், நிக்காது. போர்ஸுக்கு முன்னாடி, ஏகத்துவத்தினுடைய அந்த வீரியத்துக்கு முன்னாடி, அதனுடைய சக்திக்கு முன்னாடி, அபாபிகளுக்கு முன்னாடி அந்த யானைகள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். வரலாறு அப்பதான் சொல்லுகிறது. வரலாறை படித்து பார்த்தீர்களே ஆனால் 313 இருந்த வீரியம் 1000 இருக்கல. பத்ரும் அது ஒரு விதமான அபாபில் தான், அது ஒரு ஃபீல் தான், அது ஒரு அபாபில் பறவை சம்பவம் மாதிரி உள்ளதுதான். ஒண்ணும் இல்ல, உடஞ்சவாள், கத்தி இல்ல, என்ன இருந்துச்சு? வீரியம். என் கொள்கை, இதுல வளைய மாட்டேன், இதுல சமரசம் செய்ய மாட்டேன், இதுக்காக உசரையும் கொடுப்பேன் வேண்டாம். அதுல பாடங்கள சொல்றோம். ஃபீலும் அபாபிலும் அவ்வளவு பெரிய சம்பவத்தை எல்லாம் வச்சுக்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலும் இதுல தடுமாறு நம்பரை பார்த்து ஆசைப்பட்டீங்க, அதிகமா இருக்குன்னு போனீங்க, அது அபாபியலுடைய கதி எல்லாம் ஏற்படுத்துவான், ஃபீலுடைய கதி தான் ஏற்படும். அதுக்கு தான் அதை சிந்திக்கணும்ல. வெறுமனே சயின்ஸ் அதை சிந்திக்கிற மட்டும் போதுமா? என்ன இதுல நான் சொல்றேன், அது யானைப்பட, இது அபாபில். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்ன? சைஸ் பெருசு, சரக்கு இல்ல, கூலா போச்சு. சைஸ் பெருசா இருக்கலாம், நம்பர் பெருசா இருக்கலாம், நிக்குமா? கொள்கை உறுதி கொண்டவர்களா இருந்தால் அடிக்கி நிற்பார்கள், ஒதுக்கி நிற்பார்கள், ஜெயிலுக்கு நிற்பார்கள், தியாகத்துக்கு நிற்பார்கள், சாவதற்கு வந்து நிற்பார்கள். கொள்கையில நம்பிக்கையற்ற கூட்டத்தினர் சொகுசாக இருக்கும் பொழுது நிற்பார்கள், சிக்கல் வரும் பொழுது நெல்லிக்காய் மூட்டைகளாக சிதறி விடுவார்கள். துண்டக்கான துணியை காணாமல் அது நடக்கும். அந்த பாடம் இருக்கு சூரத்துல் ஃபீல்ல. அந்த ஒரு பாடத்தையும் எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு சொல்லித்தரோம். அப்ப பார்சல் அலைஹிம் தைரன் அபாபீல், அது ஒரு பாடம். இன்னொரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம்? நம்ம ஊர்ல பள்ளிவாசல வேணா இடிக்க வந்து விட்டான், இடிக்க வந்தவன் அபாபீல் பற வரும், பார்த்துட்டு இருக்க கூடாது, அப்படி வைக்கிறாங்க. பள்ளிவாசல் இடிக்க வந்தா என்ன செய்யும்? பள்ளிவாசல் இடிக்க வந்துட்டான்ல, அபாபீல் பற வந்து என்ன செய்யும்? நல்லா அடிக்கிறோம். அப்ப பாருங்க, அபாபீல் வரப்போகுது. வராது, அபாபீல் வராது. உலகத்தில் உள்ள எந்த ஆலயத்தை எவன் தகர்க்க வந்தாலும் அதை நீதான் காப்பாற்ற வேண்டுமே தவிர, இதில் ஈலாபி குறைஷின் குறைஷுக்காக வேண்டி கொடுத்த ஒரு கண்ணியம். அதுக்கு தான் அடுத்த வருஷம் ஆப்பு வைக்கிறான்ல. டேய், உலகத்துக்குலாம் இல்லடா இது, ஓம் பள்ளி நீ தான் காப்பாத்தனு. அது ஹரமன் ஆமினன், அது அபய பூமி. அலம் மக்கில்லஹும் ஹரமன் ஆமினா, அபய பூமியை அவர்களுக்கு நம்ம அமைத்து தரவில்லையா? யுத்தகத்தபுன் நாசுமின் ஹவுலிஹி, அதை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் மாத்திரம் அச்சமற்று வாழக்கூடிய பூமியை நம்ம ஆக்கி தரலையான்னு கேட்கிறான். அந்த பள்ளிக்கு அவன் கேரண்டி தருகிறான். அந்த பள்ளி வாசலுக்கு கையை எவன் வைக்கணும்? எவன் வச்சானா இதுவரைக்கும்? எவனாவது அந்த ஆலயத்தை கைப்பற்றிய வரலாறு உண்டா? வரலாறு உண்டு. முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீமை கைப்பற்றின வரலாறு உண்டு. ஒரு முஸ்லீம் ஆட்சியில் இருப்பான், ஆட்சி பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு முஸ்லீம் படையெடுத்து போய் என்ன செய்வான்? அவனை கவர்த்துட்டு இவன் உட்கார்ந்துருவான். அந்த வரலாறு தான் உண்டே தவிர அமெரிக்க ரஷ்ய வல்லூர்கள் மாதிரி போய் பிடிச்ச வரலாறு உண்டா? கிடையாது. அந்த ஆலயத்தை சிதைத்த வரலாறு கிடையாது, கை வச்ச வரலாறு கிடையாது. ஆனால் அந்த அழிப்பதற்கு அளவுக்கு வெறி கொண்டு அலைந்த காலம் இருந்தது. இன்னைக்கெல்லாம் அப்படி வெறி கிடையாது. அந்த ஆலயத்தை அழிப்பதற்காக வெறி பிடித்து எல்லா சக்திகளும் சேர்ந்து திரண்டு, நம்ம ரொம்ப மைனாச்சு அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கூட அதை அழிக்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்? அதை காப்பாத்தினா அது என்ன காரணம்? அது அதுக்கே உள்ள சிறப்பு, அதுக்கே உள்ள தனிச்சிறப்பு. மற்றதுக்கெல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும். மற்ற ஆலயங்கள் என்ன செய்யணும்? நீங்க தான் காப்பாத்திக்கணும். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். உலா தஃபுல்லாஹி என்ன அலம் திற கைப்ப வச்சுக்கிட்டு இப்படிலாம் கேட்டாங்க. அன்னைக்கு பாபர் மசூதி இடிச்சுட்டானே, அபாபி பிறவை காணாம, அமர் குடும்பம் அடிச்சு போட்டாங்களே, உன் கடமை நீ செய்யல, நீ இல்ல காப்பாற்றணும். போய் உன்னுடைய ஆலயத்தை தகர்க்க வந்தார்களே, ஆனால் உன் வீட்டை காப்பாற்றுற மாதிரி என்ன செய்யணும்? அதையும் நீ தான் காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ்லா தஃபுல்லாஹி நாஸ் பாலுஹும் பாலின், சில மனிதர்களை கொண்டு நாம் தடுத்திருக்காவிட்டால் லஹுத்திமத்து சவாமியோ ஒபியவுன் ஒ சலவாத்துன் ஒ மசாஜிது இதுக்குரு ஃபீ ஹஸ்முல்லாஹ்,
கோயில்கள், சர்ச்சுகள், ஆலயங்கள், அல்லாஹ்வுடைய பேர் அதிகம் சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விடும். மனிதர்களை கொண்டு மனிதர்களை அல்லாஹ் தடுக்காவிட்டால் பள்ளிவாசல் இருக்காது, கோயில் இருக்காது, சர்ச் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? மஸ்ஜிதுகளை யார் பார்க்கணும்? நீ தான் பார்க்கணும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். எந்த காரணம் நீ அல்லாஹ் தரல, அல்லாஹ் தந்துடுறா கண்டிப்பா அனுப்பியிருப்பான். அல்லாவே சொல்றான், பள்ளிவாசல் நீ தான் காப்பாத்திக்கணும், உன் கோயில நீ காப்பாத்திக்க, உன் சர்ச்சை நீங்க காப்பாத்திக்க, உன் பிள்ளைய நீ காப்பாத்திக்க. ஒருத்தன் காப்பாத்து அடிச்சு விடுவாங்க. அல்லாவே நமக்கு எந்த பொய்யான வாக்குறுதி தரவில்லை. பள்ளிவாசலா எவனும் ஒண்ணு பண்ண முடியாது, தொட்டு பாக்குறியா இந்த சவால்லாம் விட முடியாது, தொடலாம், அழிக்கலாம், நீங்க தான் போய் காப்பாற்றணும். அதுக்கு தண்டனை மறுமையில் கிடைக்கும். அது விஷயம். பள்ளிவாசல் விளையாடியவர்களுக்கு மறுமையில தான் பனிஷ்மெண்ட் கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் நடக்காது. அப்படி ஒரு மெசேஜ் அதுல இருக்கிறது, அந்த ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யானையா, இன்னொரு சம்பவம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அரபுகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து வருஷத்தை பேசும் பொழுது இதை வச்சுதான் பேசுவாங்க. வருஷத்தை பேசினா என்ன செய்வாங்க? இப்ப நம்ம எதை வச்சு பேசுறோம்? பொதுவா இன்னைக்கு உலகத்தில் என்ன வழக்கமாச்சு? இயேசுநாதரை வச்சு பேசுவாங்க எல்லாரும். கிபி தான் யார் பேசுறாலும் என்ன, கிபி 2004, கிபி 2003, கிபி 2000, கிபி 1900 இப்படி பேசுறோம். கிறிஸ்தவருக்கு பிறகு, இயேசுநாதருக்கு பிறகு 2004 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவருக்கு முந்தின காலத்தை பேசுறதா இருந்தா என்ன செய்வோம்? இயேசுநாதருக்கு முந்தி அப்படின்னு பேசுவோம். இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் போற வரைக்கும், ஹிஜ்ரத் என்ன, அவங்க மௌத்தாவற வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவற வரைக்குமே எதை ஆண்டாக எண்ணினார்கள் என்று கேட்டால் இதைத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்தது 1, யானை ஆண்டு 1, அடுத்த வருஷம் யானை ஆண்டு 2, அடுத்த வருஷம் யானை ஆண்டு ஆமுல் ஃபீல். வருஷத்துக்கு பேர் என்னது? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. அப்ப யானை ஆண்டு என்ற பெயரில் தான் ஆண்டுகளை என்ன செய்வாங்க? ஆண்டுகளை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நபியானாங்க என்று வரலாறு பாத்தீங்கன்னா, யானை ஆண்டு 40. ரசூலுல்லாஹ் எப்ப ஹிஜ்ரத் போனாங்கன்னு கேட்டா பிறந்த அந்த வருஷம் தானே, பிறந்த வருஷம் 1 ஃபர்ஸ்ட். அப்ப யானை ஆண்டு தான் அந்த காலத்துல இருந்துச்சு. எப்ப ஹிஜ்ரத்துக்கு போனாங்க? யானை ஆண்டு 53. எப்ப மௌத்தா போனாங்க? யானை ஆண்டு 63. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்குமே, அவங்க மௌத்தாவுற காலம் வரைக்குமே இந்த யானை ஆண்டு தான் என்னவா இருந்துச்சு? அது இஸ்லாமிய வரலாறாக இருந்தது. ரசூலுல்லாஹ் மௌத்தாவுற வரைக்கும் வேற எதுவுமே வரலாறு ஆகப்படவே இல்லை. யானை ஆண்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பிந்தி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? உமர் காலத்துல யானை ஆண்டை தூக்கி போட்டு நம்ம ஹிஜ்ரத்துல வச்சுக்கிறோமே, அவங்க தான் என்ன 53 வருஷம் கழிச்சு விட்டுறாங்க. உண்மையில ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஆண்டு தான் சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டான அங்கீகாரம் பெற்ற ஆண்டு என்று சொல்வதாக இருந்தால், என்னுடைய ஹிஜ்ரத்திலிருந்து உங்களுடைய ஆண்டுகளை ஆரம்பித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி சொல்லல. என்னுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லல, என்னுடைய நபுவத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லல, என்னுடைய ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லல, என்னுடைய மௌத்திலிருந்து நீங்கள் ஆண்ட ஒன்று எண்ணிக்கிறீங்க. நான் என்னைக்கு மௌத்தா போனோம் அது ஃபர்ஸ்ட் வருஷம், இஸ்லாமிய ஆண்டில் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த வருஷம் 2 அப்படிலாம் சொல்லவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் சொல்லல. ஆனா அவங்க காலத்துல இந்த சஹாபி சொல்றாருல, அவர் சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாங்கள் யானை ஆண்டில் பிறந்தோம் தான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி தான் அவர் சொல்லி கேட்டார், யானை ஆண்டு ஃபர்ஸ்ட்ல பிறந்தோங்கிறார். அப்ப அப்படித்தான் பழக்கத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தான் என்ன செய்யப்படுது? நம்ம யானைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ளதானே, நமக்குன்னு தனியாக வச்சுக்கிறோமே, அது அவங்களும் யானை ஆண்டுங்கிறாங்க, நம்மளும் யானை ஆண்டுங்கிறோம். அவன் அந்த யானை நம்புறவன் தானே, அது எதிர்த்தவன் இந்த சம்பவத்தை பார்த்த காரணத்தினால யானை ஆண்டுங்கிற அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு மாத்துறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க? இதை ஒன்று வந்தோம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க 53வது வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய 53வது வயசு தான் இஸ்லாத்தின் முதல் வருஷம். 53 தான் முதல் வருஷம். ரசூலுல்லாஹ்வுடைய 53வது வயசுல ஹிஜ்ரத் போறாங்க. அந்த 53வது வயசை தான் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்லாமிய ஆண்டுக்கு முதல் ஆண்டுட்டாங்க. அப்ப ஹிஜ்ரி 5 சொன்னா இஸ்லாமிய வரலாறு 5 கிடையாது. அதுல ஹிஜ்ரி 5ன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பிறந்து 58 வருஷம் அர்த்தம். 5னா பிளஸ் 53 சேர்த்துக்கணும். ஹிஜ்ரி 5 சொன்னா ரசூலுல்லாஹ் பிறந்தது எவ்வளவு வருஷம் ஆச்சு? 58. அப்ப இந்த யானை ஆண்டு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மாத்த விரும்பல. அவங்களே பயன்படுத்தின அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி குர்ஆன்லயே அல்லாஹ் நினைவுபடுத்துற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு யானை சம்பவம். அது ஒரு விஷயத்தை நெஞ்சிடறோம், இந்த விஷயம் தெரிஞ்சிடறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, இந்த யானையை பற்றி, இந்த சம்பவத்தை பற்றி 2 இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த குர்ஆன்ல இதை தவிர ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து எப்பவாவது இந்த யானையை பத்தி ஏதாவது இந்த சம்பவத்தை பத்தி பேசியிருக்கிறாங்களான்னு கேட்டா 2 இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டா,
அவங்க ஒரு பிரயாணத்தில் போறாங்க. பிரயாணத்தில் போகும்போது அவங்களுடைய கசுவாங்கிற அந்த குதிரை ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுது, போக மாட்டேங்குது, உட்காந்துருச்சு. விரட்டாங்க செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. குதிரை சண்டித்தனம் ஒண்ணும் செய்ய முடியாது, சண்டித்தனம் பண்ணி உட்கார்ந்துக்கிருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹபிசஹா ஹாபிசுல் ஃபீல். இந்த யானைப்படையை தடுத்து நிப்பாட்டினான் அல்லாஹ், அவன் தான் இதையும் நிப்பாட்டிவிட்டாங்கிறாங்க. அந்த ஞாபகப்படுத்தி காட்டுறாங்க. அந்த சம்பவத்தை வந்து இப்படி ஒரு லேசா சுட்டி காட்டுறாங்க. சம்பவம் அல்லது, அதை பத்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? ஹபிசஹா ஹாபிசுல் ஃபீல். யானைப்படை வரும்போது உள்ள நுழைய விடாம அமிக்கிட்டான்ல, அவன் இதையும் நிப்பாட்டி விட்டான், அல்லாஹ் நிப்பாட்டி விட்டாங்க. இதா செய்யுது, இதா சண்டித்தனம் பண்ணுது, அல்லாஹ் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அவன் முடிச்சு நிப்பாட்டி விட்டான். ஹபிசஹா ஹாபிசுல் ஃபீல். அப்ப யானை படையை தடுத்தவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? இதையும் தடுத்து விட்டான், போக முடியாம ஆக்கி விட்டான். இதுதான் வாழ்க்கையில இந்த யானைப்படையை பத்தி சொன்னது. இது சம்பவம் வரலாறு சொல்லல, யானைப்படையை பத்தி பேசுனதுன்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இது ஒண்ணு பேசியிருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா புகாரியில 2734 ஒரு வரி, இந்த ஒத்து வார்த்தை. இதை பத்தி அவங்க பேசணும், ஒத்து வார்த்தை 2734 இந்த சம்பவம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கா ஹஜ்ஜில சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில வந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஊர் வந்து புனிதமானது, இந்த ஊரை அல்லாஹ் வந்து புனிதப்படுத்தி இருக்கிறான். இதுல வந்து எல்லாம் கொலை செய்வதை, ஒருத்தர் கொள்ளுவதை அல்லாஹ் நினைச்சிருக்கான், ஹராமாக்கி இருக்கிறான். அதே மாதிரி வந்து அதை சொல்லும்போது சொல்றாங்க, இந்த மக்காவை விட்டு யானைப்படையை கூட தடுத்து எல்லாம் காப்பாத்திருக்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது மக்காவுல யுத்தம் நடக்கக்கூடாது, கொல்ல முடியாது. இந்த எப்படிப்பட்ட அபய பூமி என்றால் ஹபஸ அன் மக்கத்தல் ஃபீல், மக்காவை விட்டு யானைப்படையவே வராம தடுத்து நிறுத்தணும் அவன், அப்படி இதை பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல யாபப்படுத்தி காட்டுறாங்க. இந்த மக்காவுல ரத்தம் சிந்தக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அல்லாஹ் இணைஞ்சிருக்கான். இதுல இருந்து யானைப்படை வரும்பொழுது கூட தடுத்து நிறுத்தி இருக்கிறான், காப்பாத்தி இருக்கிறான். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு எடுத்துக்கிட்டே இவ்வளவுதான். இந்த ஃபீலை பத்தி, இந்த அலம் தர கைஃபுடைய சூறாவை பத்தி இதனுடைய தொடர்புடைய ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று எடுத்துக்கொண்டமையானால் இது எங்க வருது? புகாரியில 112 வருது, புகாரில 2434 வருது, புகாரில 6880 வருது. இவ்வளவுதான் இதை பத்தி ஹதீஸ்ல கிடைக்கக்கூடியது. மீதி எல்லாம் அந்த வார்த்தையிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து பெற வேண்டிய பாடத்தை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா பெற்றுக்கொள்ளணும். இதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி, ரெண்டு ஒரு சூறா தான். அப்படி பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு அவங்க அலம் தர, நீ சிந்திக்கவில்லையா? நீ சொன்னா எல்லாரும் சொல்ல வந்து நம்மளும் தான், நீ சிந்திக்கவில்லையா? கைஃப ஃபஅல ரப்புக, உமது இறைவன் என்ன சொன்னான், என்ன செய்தான், எப்படி செய்தான், சிந்திக்கலையா? பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையை என்ன செஞ்சான், சிந்திச்சு பார். அர்சல் அலைஹிம் தைரன் அபாபில், அபாபில் பறவைகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பி வைத்தான், அதை சிந்திக்கவில்லையா? தர்மீஹிம் பி ஹிஜாரத்தி மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அந்த பறவைகள் அவர்கள் மீது வீசி எறிந்தன, அதை சிந்திக்கவில்லையா? ஃபஜஅலஹும் காஸிம் மாகூல், மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல அவர்களை ஆக்கினான் என்பதை சிந்திக்கவில்லையா? இதெல்லாம் ஏன் செய்தேன் என்றால் லிஈலாஃபி குரைஷின், அடுத்த சூறாவுக்கு போயிடும். லிஈலாஃபி குரைஷின், குறைஷிகளை மகிழ்விப்பதற்காக, அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக, அவர்களுக்கு கருணை காட்டுவதற்காக அவங்க அழிச்சு நாசமாயிட்டு போயிருப்பாங்க. இந்த இதுல யாருக்கட நன்மை? வேற அந்த ஊர்ல நான் சண்டை நடந்து அவன் தான் அழிஞ்சு போயிருப்பான். சண்டை அங்க நடக்க போகுது, அந்த ஊர் சண்டையை தடுத்து நிறுத்தினால் அந்த ஊர் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். உன்னைய காப்பாத்துறதுக்கு செஞ்சுட்டா இவ அல்லது நினைவுபடுத்த நன்றி கடன் செலுத்த சொல்றான். இவ்வளவு செஞ்சு என்னை விட்டு கல்லு மண்ண போய் வணங்குறிய, எவன் காப்பாத்த? நல்ல காப்பாத்தின. லிஈலாஃபி குரைஷின், இதெல்லாம் எதுக்கு செஞ்சான் அல்லாஹ்னு கேட்டா, குறைஷியரை, குறைஷ் கோத்திரத்தினரை அருள் புரிவதற்காக, அவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக, அவர்களுக்கு கருணை காட்டுவதற்காக, அவர்களுக்கு பேருபகாரம் செய்வதற்காக அல்லாஹ் இப்படி செய்தான். இப்படி அதுல போய் ஜாயிண்ட் ஆகுறதுனாலதான் பல பேர் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு ஒரு சூறாங்கிறாங்க. இந்த அர்த்தம் அங்க போய் ஒட்டுதுல, இதுக்காக அதை செஞ்சா அங்க போய் முடியுது, அதனால அப்படி செய்யறாங்க, அதுல போய் ஜாயிண்ட் பண்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லீலாபி குறைசிங்கிறத கொண்டு போய் பிந்தி பொல்லியாபது, அவர்கள் வணங்கட்டும், குறைசிகளை மகிழ்விப்பதற்காக வணங்கட்டும் ஜாயின் பண்ணாங்க. ஆனா சேராதீங்க, சேர்த்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி உள்ள சூறாவில தான் அர்த்தம் கரெக்டா ஒட்டுமே தவிர பிந்தின சூறாவில கொண்டு ஒட்டி வைக்கிறாங்க, சிலர் ஒட்டி பாக்குறாங்க பிந்தின வார்த்தையில.
அது ஒட்டவே ஒட்டாது. அர்த்தத்தை பார்த்தா ஒரு நெருடல் தரும், அது ஒரு கருத்து குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அதிகமான அறிஞர்கள் என்ன பண்றாங்க, அது ரெண்டு ஒரே சூறா மாதிரி தான் இருக்குது. ரெண்டு சூறாவா ரெண்டு சூறான்னு சொல்லி ரெண்டு சூறான்னு சொல்லணும், அப்படிதான் எழுதப்பட்டு விட்டது, அப்படித்தான் பாதுகாக்கப்பட்டுருச்சு. அர்த்தத்தில் அதுல சேர்ந்ததுதான் சொல்லணும். சூறா ரெண்டு தான், இந்த அர்த்தம் எங்கதான் ஜாயிண்ட் ஆகுது, அங்கதான் ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கறத ஒத்துக்கணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, ரிஹலத்த ஷிதாயி வஸ்ஸைஃப், கோடையிலும் குளிர்காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அவர்கள் செய்கிற பிரயாணத்தின் போது, பிரயாண ரிஹலத்த ஷிதாயி வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் குறைஷியர்கள் வர்த்தக பிரயாணம் மேற்கொள்வாங்க. ரெண்டு பருவத்தில் வியாபாரத்துக்காக சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அவர் என்ன செய்வாங்க, அந்த சரக்குகளை கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போற நேரத்தில் அவர்களுக்கு அருள் செய்யணும். எப்படி அருள் செய்யணும்? இந்த யானைப்படை வந்து உரையாமுக்கு அமைக்கிட்டு போனான்னு சொன்னா, இன்னும் சொல்றேன், இந்த இதுல ஒரு சம்பவம் பின்னணி இருக்கிறது, வரலாற்று பின்னணி. என்ன பின்னணி கேட்டா, வர்த்தக கூட்டத்தை கொள்ளையடிக்கிறது வழக்கம் அந்த காலத்துல. அந்த காலத்துல கொள்ளைங்கிறது என்ன, கடை பஜார்ல கிடையாதுல, கடை கிடையாது அந்த காலத்துல, கடையில கொள்ளையடிக்க முடியாது. என்ன செய்வாங்க, சரக்கை ஏற்றிட்டு போவாங்க. எத்தனை பேர் வர்றாங்கன்னு கணக்கு பண்ணிக்கிறாங்க. ஓ 40 பேர் கொண்ட கூட்டம் வருது, இவங்க 60 பேர் வருவாங்க. ஓ 50 பேர் கொண்ட கூட்டம் வருது, 100 பேர் வருவாங்க. ஓ 10 பேர் கூட்டம் வர்றாங்கன்னா 20 பேர் வருவாங்க. பிளான் கூட்டமா தான் கொள்ளையடிக்க முடியும். அந்த வர்த்தக கூட்டத்தை வரக்கூடிய நேரத்தில் அது கூட்டமா போய் வழிமறிச்சு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிருவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் ஆளுக்குன்னு தெரிஞ்சா கையை வைக்க மாட்டாங்க. கையை வச்சிடாதே, இதுக்கு பிறகு அவங்க வச்சிடாத மக்கா விட்டுறவன விட்டுரு, அவங்களுக்கு அங்க இங்கிருந்து பறவை அனுப்பி காப்பாத்தி விட்டால. அப்ப ரிஹலத்த ஷிதாயி வஸ்ஸைஃப், கோடை இவங்க மட்டும்தான் பயமற்று வியாபாரத்துக்கு போவாங்க. மக்காவாசி அது வரத்தானே செய்யும். மனிதன் வந்து இந்த பொதுவா சாதாரண மனிதன், நம்ம வந்து இப்படிலாம் நினைக்க மாட்டோம், சென்டிமெண்ட் பார்க்க மாட்டோம். சாதாரணமா குட்டி விமானத்தில் போய் ஒரு நடிகை செத்து போயிட்டாங்கன்னா இனிமேல் விமானம் தொட மாட்டேங்க பாருங்களேன். ஒரு நடிகை நேற்று மொத்த போயிட்டல, இனிமே பாருங்களேன், இந்த மாதிரி அந்த பேருடைய விமானத்தை எடுக்க மாட்டேங்க ஊற்றணும். அடே அந்த விமானத்தை எடுத்துறத, அந்த விமானத்தை எடுத்து அவுட்டு ஒன்னு நடந்தா போதும். ஒரு 11 செப்டம்பர் 11 இருந்துச்சுல, 11 இருக்கக்கூடாது, 9, 10, 12 அப்படி போயிட்டாங்க. டோர் நம்பர்லாம் ஆயிடுவாங்க. ஒன்னு நடக்குன்னு வைங்க, 1, 2 எழுதிட்டு வருவாங்க, 10 கடுத்து செய்வாங்க. அது மாதிரி 8 ஏதாவது 8 போட மாட்டாங்கல்ல, வண்டியில கூட கூட்டு நம்பர் 8 வந்தா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி பார்க்கக்கூடிய மனுஷன் இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்த கேள்விப்பட்டா என்ன செய்வான், அவங்கிட்ட மோதிராத என்ன, அதுக்கு தான் செஞ்சுக்கிறான்ல. உனக்கு நான் எப்படி உதவி செய்யற சம்பவத்துக்கு பிறகு ரிஹலத்த ஷிதாயி வஸ்ஸைஃப், 2 தடவை பிரயாணம் பண்ணி போவிய, அந்த பிரயாணத்தின் போது குறைஷிகளுக்கு அருள் புரிவதற்காக அங்க உனக்கு ஆப்பு வச்சிடக்கூடாது, அதுக்கு இங்க ஒரு இருக்கிறேன், இங்க கொடுத்த அடியில நீ பயம் இல்லாம போயிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு போற, எவன் கொள்ளடிக்கிறான், உன்னை அடிக்க மாட்டேங்கிறான், இதை செய்யறேன்னு சிந்திச்சு பார்க்க மாட்டியா? எனவே அவர்கள் வணங்கட்டும். ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தினுடைய எஜமான வணங்குடா. இந்த ஆலயம் அதுதான் காபாவோட சம்பந்தப்படுது, ரெண்டும் சேர்ந்து சம்பந்தப்படுது. இது காபாவுடைய தொடர்புடையதுதான், இது அபய பூமி தான், 2 சூறாவும் சேர்ந்துதான் ஒரு கருத்தை சொல்லுதுங்கிறாங்களே, அதுதான் கரெக்டான பாருங்க. எல்லாமே அது தொடர்புணும், யானையோட அந்த அபய பூமி எல்லாம் அதுக்குள்ள வருது பின்னாடி. எப்படிப்பட்ட பூமி? ரிஹலத்த ஷிதாயி வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது, அவர்கள் வணங்கட்டும். ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தின் இறைவனை. எல்லா ஆலயத்துக்கும் வந்தா இறைவன், இதுக்கு ஒரு தனி சிறப்பு வச்சிருக்கான்ல அவன். இந்த ஆலயம் காப்பாத்தினான, இடிக்க விடாம காப்பாத்தினான, நேரடி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான, அவன் தான் இன்னைக்கு அது காவல். இந்த சவுதி அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டா இடிக்காம இருக்கிறாங்க, அவன் அச்சத்தை போட்டு வச்சுக்கிறான். இந்த சவுதி, இந்த ஒண்ணும் இல்லாத சப்பக்கட்டு கட்டுற இந்த சவுதி அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்ரேல் போய் இடிச்சிட முடியும், அதான் அவனுடைய பலம். முடியாதான, ஏன் அவன் காத்துக்கிட்டு இருக்காங்க, இவன் காத்துக்கிட்டு இருக்கல, இந்த அரபுகள் காத்துக்கிட்டு இருக்கல காபத்துல்லாவ. ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தினுடைய எஜமானனாக இருக்கிற அவனை அவர்கள் வணங்கட்டும். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, பசிக்கும் பொழுது இவர்களுக்கு உணவளிக்கிறானே. கற்பனை பண்ணி பார்த்தாங்க, மக்காவுல உள்ளவனுக்கு சோறே கிடைக்க கூட செத்து போயிடணும். ஏன்? ஒரு இலவும் கிடையாது. அந்த பூமியில ஒரு ஊர் அமைகிறதா இருந்தா கூட ஏதாவது இருக்கணும்னுங்க, ஒரு தோட்டம், தரவு, வயல், வரப்பு, வாய்க்கா, தண்ணி இருக்கணுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. அங்கேருந்து வரும், வாட்டுக்கு வரும், மக்களை திருப்பி விட்டு அவன் கனிகளை கொண்டு வரான், அதை கொண்டு வரான், இது ஒரு டூரிஸ்ட் தலமாக்கிறான்ல. டூரிஸ்ட் மாதிரி வெளியூர்கள்ல இருந்து கொண்டு வர்ற சரக்குனாலதான் உனக்கு சோறு கிடைக்குதுடா. பசியிலிருந்து உனக்கு உணவளித்திருக்கிறான்.
ஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சத்திலிருந்து அவர்களை போக்கி இருக்கிறான், காப்பாற்றிருக்கிறான். பயமெல்லாம் படுத்துங்கிற ஒரே ஊர் அந்த ஊர் தான். என்ன அணுகுண்டு போட்டு இருந்தாலும் சரி, நீ பயமெல்லாம் படுத்துங்க, போட முடியாது, என் கண்ட்ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு இறைவன் என்னை அவங்க வணங்கட்டும், ஃபர்ஸ்ட் என்னை வணங்கட்டான்னு சொல்லி முதல்ல குறைஷிகளா யாருக்கு அனுப்பப்பட்டாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தானே, அவங்கள வென்றெடுத்த பிறகு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மெசேஜை வைத்து என்ன செய்யறான், அல்லது அதாமஹும் மின் ஜூ, பசிக்காக அவர்களுக்கு உணவளித்தவன் அவன், ஆமனஹும் மின் ஹவுஃப், ஹவுஃபில் இருந்து அச்சத்திலிருந்து அவர்களுக்கு அபயமளித்தவனும் அவன் தான். பசிக்கு உணவளித்தவன், அச்சத்திலிருந்து அபயமளித்தவன். அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனை வணங்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டு சூறாவையும் சேர்த்து ஃபீலையும் குறைஷின் ஈலாஃபி சூரான்னு சொல்லலாம், குறைஷின் வர்றதுனால குறைஷி சூரான்னு சொல்லலாம். இது ரெண்டையும் இணைத்து அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுகிறான். அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே கருத்தை சொல்றதுனால ஷார்ட்டா முடிஞ்சு போச்சு. இது தனியா அது தனியா சொன்னா என்ன அது போயிடும். இது போக ஒரு பொதுவான படிப்பின் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னா, உதவி செஞ்சா, உதவி தானே சுட்டி காட்டுறான், வணங்குங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு உடனே அல்லாவுக்கு சுக்குராக அல்லாஹ் ஏதாவது ஒரு முறையில் தொழுகை மூலமாகவோ, விக்கிர மூலமாகவோ, நோன்பு மூலமாகவோ, ஒரு தர்மத்தின் மூலமாகவோ, ஒரு ஏழைக்கு உதவுறதன் மூலமாகவோ எல்லாமே பார்த்தானே ஏதாவது ஒரு வகையில் அந்த ரப்பை என்ன செஞ்சுக்கிறேன்னு வணங்கிக்கிறணுங்கிறது இன்னொரு சேர்த்து எக்ஸ்ட்ரா பாடமா வேண்டால் கற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தை விளங்கி நடக்கக்கூடியவர்களா அல்லாஹ் அருள் புரிவானாக.